டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியதுடன் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகளும் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே பெய்த கனமழையால் நெல் கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. நாச்சியார் கோயில், திருப்பந்துறை, திருநறையூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்டிருந்த நெல்மணிகள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். சிதம்பரத்தில் கனமழை காரணமாக நெற்பயிர்கள் மூழ்கியுள்ளன. பண்ணப்பட்டு, சிறுகாலூர், விளக்கம், ஐயனூர் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 200 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாத வெட்டு வாய்க்காலில் ஆகாய தாமரைகள் நிறைந்திருப்பதால் மழைநீர் வடியாமல் வயல்களில் தேங்கியிருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். விருத்தாச்சலம் சி கீரனூர் பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் குவித்து வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் மழையால் சேதமடைந்துள்ளன. தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் போர்க்கால அடிப்படையில் ஈரப்பதத்தை கணக்கில் கொள்ளாமல் உடனடியாக நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சியில் பெய்த கனமழையால் காந்தி மார்க்கெட் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் காய்கறிகள் வாங்க வந்த பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். மாநகராட்சி சார்பில் முறையான வடிகால் வசதி செய்யப்படாததால் மழைநீர் சாலையில் தேங்கி நிற்பதாக வியாபாரிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர்.